பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones. சேலம் விமான நிலையத்தில் புதிய விமானவியல் உற்பத்தி மையம் அமைக்க RPS ஆட்மேக் என்ற நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த புதிய விமானவியல் உற்பத்தி மையத்துடைய பயன்பாடு என்ன? எப்போது இது அமைக்கப்பட இருக்கிறது? எவ்வளவு ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட இருக்கு? இதனால எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது சென்னை, கோவை, மதுரைக்கு அடுத்து ஒரு பெரிய நகரம் என்று சொன்னால் சேலம். இதுல பாத்தீங்கன்னா 2500 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹைலி ஸ்கில்டு பீப்புளுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு திட்டத்தை தற்போது இந்த ஏரோஸ்பேஸ் சார்பான அந்த விண்வெளி குறிப்பாக தொடர்பான அந்த முதலீடு என்பது வான்வெளி சார்ந்த அந்த முதலீடு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் என்று பாத்தீங்கன்னா RPS ADMAC என்ற ஒரு இந்த பிரைவேட் லிமிடெட் கொடுத்திருக்காங்க. அந்த ஜெய் கணேஷ் பழனிசாமி என்பவர் தலைமையில செயல்பட்டு வரும் இந்த RPS ADMAC என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பெரிய அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு அருகில சேலம் இருக்கிறது, ஓசூர் பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவை கொங்கு பகுதியிலையும் வருது. ஏற்கனவே அங்க ஓமலூர் அருகே ஒரு விமான நிலையம் இருக்கு, செயல்பட்டு வருகிறது. அங்க பல 100 ஏக்கர்ல இடம் ரெடியா இருக்கு. இன்றைக்கும் தனியார் விமானங்கள் செயல்பட்டு இருக்கின்றன. விமானங்களை பொறுத்தவரை சென்னையிலிருந்து காலையில ஒரு விமானம் போயிட்டு திருப்பி கொண்டு வராங்க. பெரிய அளவிலான போக்குவரத்து இல்லை. எனவே ஒரு திருச்சி மாதிரி, திருச்சி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. திருச்சியில இருந்து லங்கைக்கு போகலாம், இலங்கைக்கு போகலாம், அதே போல லட்சத்தீவுக்கு போகலாம். அது போன்ற வசதி இருக்கு. அதே போல சேலத்துல இருந்து கொண்டு வரது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஏர்லைன்ஸ் விரும்புறாங்க. ஏன்னா டிராபிக் இல்லாம போயிடலாம், உங்களுக்கு குறைந்த நேரத்துல போய் சேர்ந்துட முடியும் அப்படின்றதுக்காக போறாங்க. முதலமைச்சரே சேலத்துக்கு போகும்போது அடிக்கடி அவர் பிரைவேட் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணி போறாரு, தனியார் போறாங்க. அது மாதிரி மக்களும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல 3000 ரூபாய் ட்ரெயின் டிக்கெட்டே இன்னைக்கு வந்தே பாரத்ல 1000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு, 1200 ரூபாய் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இது இந்த மாதிரியான ஒரு ஏரோஸ்பேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. அதே போல மீடியம் ஆட்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் அன்மேன்டு காம்பேட் ஏர்கிராப்ட் அண்ட் ஹை ஆட்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் அன்மேன்டு சர்வேலன்ஸ் ரீகன்சனன்ஸ் அந்த மாதிரியான ஏர்கிராப்ட்லாம் அதுல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்ல சொல்லியிருக்காங்க. 5 to 7 இயர்ஸ்ல அடுத்த 5 to 7 ஆண்டுகள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வர போறாங்க. இதன் மூலியமாக இந்த சேலம் போன்ற ஒரு நகரங்கள்ல ஒரு 5000 பேருக்கு திறன் பெற்றவர்களுக்கு இப்போ நான் முதல்வன் என்ற ஸ்கீம்ல நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க 12th முடிச்சீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இது மாதிரி போய் நிறுவனத்தில் சேர்ந்து 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி இருக்கு. அது மாதிரி படிச்சுட்டு இது போலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 15000 பேருக்கு வரை வரக்கூடிய காலங்கள்ல 7வது வருஷத்துல 15000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல பாதுகாப்புத்துறை சார்ந்த முதலீடாக இந்த ஏரோஸ்பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேறு வழி. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். பொங்கலோ பொங்கல், இது ஷாமியின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones.